1970ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஒரு படம் வெறும் படம் அல்ல, ஒரு காலத்தின் அரசியல் வரலாறையும் திரை வாழ்க்கையும் சேர்த்து எழுதி சென்ற ஒரு முக்கியமான மைல்கல் எங்கள் தங்கம். முரசொலி மாறன் கதை, வசனம் எழுதி மேகலா பிக்சர் தயாரிப்பு, கிருஷ்ணன் பஞ்சு இயக்கம். டைட்டிலேயே புரட்சி நடிகர் எம்ஜிஆர் எம்எல்ஏ. மேலே இன்னொரு வரி, கலைஞரின் எங்கள் தங்கம். ஒரே படத்தில் 4 எதிர்கால முதல்வர்கள், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணாதுரை, கருணாநிதி. அதுவே இந்த படத்துக்கு கிடைத்த அசாதாரண வரலாறு. கதை எளிமையானது, ஆனா உணர்ச்சி நிறைந்தது. லாரி டிரைவரான எம்ஜிஆர் பார்வையற்ற தங்கை புஷ்பலதா, நல்ல நண்பன் என்று நம்பிய ஏவிஎம் ராஜன், குடிகாரன், திருட்டு கூட்டம். இறுதியில் புஷ்பலதாவுக்கு அநீதி செய்வான். அவனை தண்டிக்க வேண்டிய எம்ஜிஆரே அவனை காப்பாற்றி திருட்டு கூட்டத்தை தானே ஏற்றுக்கொள்வார். ஒரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் வில்லன் கூட்டம். எம்ஜிஆரை தேடும் வேட்டை. கடைசியில் உண்மை வெல்லும். எம்ஜிஆர் வில்லன் குழுவை போலீசிடம் ஒப்படைத்து காதலி ஜெயலலிதாவுடன் சேர்ந்து விடுவார். இந்த படத்துக்கு பாராட்டுகள் ஏன் அதிகம் தெரியுமா? ஏனென்றால் எம்ஜிஆரை ஒரு ரசிகன் நேரிலே பார்ப்பது போல ஒரு சீன். டிரைவராக நடிக்கும் சோ, ஐயா தலைவரே உங்களை தொட்டு பார்க்கலாமா என்று எம்ஜிஆரின் முகத்தையும் கழுத்தையும் தொடும் காட்சி அந்த காலத்தில் தியேட்டர்ல காட்சியே நின்றது. எம்எஸ்வி இசையமைத்த அனைத்து பாடல்களும் ஆல் டைம் ஹிட். தங்க பதக்கத்தின் மேலே நான் அளவோடு ரசிப்பவன், நான் செத்து பிழைச்சவன்டா. இதில் வாலி நான் அளவோடு ரசிப்பவன் என்று எழுத, அடுத்த வரிக்கு கருணாநிதி கொடுத்தா அளவில்லா கொடுப்பவன் என்ற வரி பின்னாலே ஒரு அழகான சம்பவமாக மாறியது. எம்ஜிஆர் இந்த படத்துக்கு சம்பளமே வாங்காமல் நடித்தார். அதனால்தான் குடும்பம் கடலில் இருந்து மீண்டது என்று முரசொலி மாறன் பின்னர் சொன்னார். 100 நாள் விழாவில் கருணாநிதி சொன்ன வரி இன்னும் வரலாறு. கர்ணன் கேட்டால்தான் கொடுப்பார். எம்ஜிஆர் திராவிட கர்ணன், கேட்கவே வேண்டாம். கொடுத்து கொடுத்து சிவந்த கை. இதுதான் எங்கள் தங்கம், எப்போதும் மங்காத பொன்னான படம்.